இந்த பிரியாணி செய்யலாமா நாளைக்கு? செமையா இருக்கும் போல. இந்த கீரனூர் பிரியாணி ஏதோ சொல்றாங்களே, இது செய்வோமா நாளைக்கு? நாளைக்குலாம் செய்ய முடியாதுடா. எங்க ஆபீஸ்லயே அதான் பேசியிருந்தாங்க. நாளைக்கு வேற ஆடி கிருத்திகா, அதனால எதுவும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்படியும் அம்மாவும் நம்மள செய்ய விட மாட்டாங்க. அம்மா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. எப்படி இந்த கேலண்டர் பார்த்து தான் கண்டுபிடிக்கும். இதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை. போய் தொலை. நான் உள்ள கூட போக மாட்டேங்குது. ஓகே, அதை எடுத்து அப்படியே என்ன ஒழிச்சு வச்சிடறேன். எப்படி இது என்னது சீப்பு? இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலா? யாருடைய சீப்பு தெரியுமா? யாருது? மாப்பிள்ளையோட சீப்பு. இப்ப இந்த சீப்பை தூக்கி நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவாருவாரு, எப்படி தாலி கட்டுவாரு? பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கழுவிடுவோம். கழுவி தான் அரைப்போம். என்னடா தீனாஸ் கிச்சன் பார்த்துருக்கீங்க? அதான் நாளைக்கு இந்த பிரியாணி செய்யலான்னு, கீரனூர் பிரியாணின்னு ஒன்று சொல்லின்னு இருக்காரு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு பார்க்க. அதான் அதை செய்யலான்ற மாதிரி நாளைக்கு மதியம். ஓ, மதியத்துக்கு காலையில் ஏஞ்சோடனே ஒரு இட்லி கறி குழம்பு சாப்பிட்டு மதியம் இந்த பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக சூப்பராக இருக்கும். காலையில் இட்லி ஓகே தான், ஆனால் கறி குழம்பு கிடையாது. கத்திரிக்காய் சாம்பார். மதியத்துக்கும் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா. நாளைக்கு ஆடி கிருத்திகைப்பா. இன்னும் கேலண்டர் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாக்கா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. நான் அம்மா மைண்ட்லேயே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். என்னைக்கு கிருத்திகை, என்னைக்கு அமாவாசை எல்லாம் கேலண்டர்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஆடி கிருத்திகை, அடுத்த நாள் என்ன மெனுன்றதே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கிருத்திகை அமாவாசையெல்லாம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஆடி கிருத்திகை நாளைக்கு வந்து அதனால வெஜ்ஜு தான். முடியாது, வெஜ்ஜு தான். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு வெஜ்ஜு காலையில் வந்து இந்த கத்திரிக்காய் சாம்பார், இட்லி. மதியத்துக்கு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வடை அதெல்லாம் செஞ்சுட்டு சாமியை கும்பிடுறோம். வெளியிலேருந்தும் நான்வெஜ் வரக்கூடாது, வீட்லேயும் நான்வெஜ் கிடையாது. நாளைக்கு கட்டு. நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். நீங்கள் உண்ணாவிரதமே இருங்க, இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ கிருத்திகைக்கு உண்ணாவிரதம் இருக்கலாம். முருகருக்கு உகந்தது, நல்லது. போ, என்ன எந்த ரூட்டுக்கு போனாலும் க்ளோஸ். சரி, ஓகே. நாளைக்கு நமக்கு இருந்தது சாம்பார் தான். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி தான். விட்றா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார்.